கூடாது என்று இருக்கும் பொழுது, அருமை சகோதரர்களே, இன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆடையோ மாட்டையோ கோழியையோ அறுக்கும் பொழுது அந்த உணவுகளை நாம் சாப்பிடுவது நம்முடைய ஈமானுக்கும் தக்வாவுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சூழ்ச்சினா யார் செஞ்ச சூழ்ச்சி? இது எத்தனையோ விதங்களிலே யூத நஸ்ரானிகள் முஸ்லிம்களுடைய ஈமானை கெடுப்பதற்காக, முஸ்லிம்களை தக்வாவை கெடுப்பதற்காக, முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக என்னென்னவோ சூழ்ச்சி செய்தார்கள், என்னென்னவோ முயற்சி செய்தார்கள், என்னென்னவோ பிரச்சாரம் செய்தார்கள். அத்தனையும் தோல்வி கண்டவர்கள் கடைசியாக முஸ்லிம்கள் கையில் வைத்தது, தலையில் கை வைத்தது, அவங்களுடைய ஈமானின் தலையில் கை வைத்தது எப்படி என்றால், KFC மூலமாக, மெக்டொனால்ட் மூலமாக, பிஸ்ஸா ஹட் மூலமாக யூத நஸ்ரானிகள் அந்த ருசியை முஸ்லிம்களுக்கு கொடுத்து முஸ்லிம்களை சாப்பிட வைத்து ஹராமான முறையில் அறுக்கப்பட்ட அந்த உணவை முஸ்லிம்கள் வயிற்றுக்குள் செலுத்த வைக்கப்பட்டு அதற்கு பிறகு பிஸ்ஸாவையோ அல்லது மெக்டொனால்டையோ அல்லது KFCயோ அந்த ஹராமான கோழியை, ஹராமான இறைச்சியை ஒரு முஸ்லிம் சாப்பிட்டு விட்டு தஹஜ்ஜுதை சஜ்தா செய்து அல்லாஹ் அல்லாஹ் என்று அலறினாலும் அல்லாஹ் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது யூத நஸ்ரானி சக்தியில் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் KFCலே நமக்கு ஒரு ருசியை காட்டுகிறார்கள், மெக்டொனால்ட் ருசியை காட்டுகிறார்கள், பிஸ்ஸா ஹட்ல ருசியை காட்டுகிறார்கள். அந்த பிஸ்ஸா ஹட்ல, மெக்டொனால்ட், KFCல என்ன நடக்கிறது? ஹராமான உணவு, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத உணவு, முஸ்லிம் அல்லாத காஃபிர்களால் அறுக்கப்படக்கூடிய கோழி. அந்த கோழி இறைச்சியை முஸ்லிம்கள் பார்த்து அந்த கடையில சும்மா ஹலால்னு பேர் போட்ட உடனே அவனே ஹலால்னு பேர் போட்டிருக்கான் சார், வாங்கி சாப்பிடலாம். சகோதரர்களே, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு சொல்லல. சென்னையிலே KFC கடைகளிலே ஹலால் போர்டு போட்டப்பட்டிருக்கிறது. பக்கத்திலேயே சில கடைகளில் ஒரு ஃபத்வா தொங்க விடப்பட்டிருக்கிறது. இங்கே அறுக்கப்படும் கோழி ஹலாலான கோழிதான் என்று ஒரு ஃபத்வா தொங்க விடப்பட்டிருக்கிறது. சென்னையில முக்கியமா ஸ்பென்சர்ல, EAல உள்ள சில கடை நான் போய் பார்க்கறதுல, நான் அந்த முசீபத்து பிடிச்ச மால்களுக்கு போறதும் கிடையாது. போயிட்டு வந்த சில பேர் என்கிட்ட சொன்னது இந்த மாதிரி தொங்குது அப்படின்னு சொல்லி. அப்ப எங்க இருந்து ஃபத்வா கொடுத்திருக்காங்க, அதை எடுத்துட்டு வாங்கண்டா போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. போட்டோ எடுத்துட்டு வந்து அதை பார்த்தா அதுல கோயம்புத்தூர் மாவட்டம் மடத்துக்குளம் என்ற ஒரு கிராமத்தை சார்ந்த மொஹல்லாவிலிருந்து, பள்ளிவாசலில் இருந்து இது இங்க அறுக்கப்படும் அனைத்து கோழிகளும் ஹலால் தான் என்று ஏதோ ஒரு கிராமம், மடத்துக்குளம் பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. பட் நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். ஒரு 10-12 வருஷம் முன்னாடி அந்த ஊருக்கே நான் போயிருக்கிறேன். கோயம்புத்தூர் பக்கத்துல உடுமலைப்பேட்டை பக்கத்துல. என்ன ஃபத்வா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த மடத்துக்குளம் ஊரிலிருந்து அந்த பள்ளி நிர்வாகிகளும் முத்தவலிகளும் சேர்ந்து ஃபத்வா கொடுத்திருக்காங்க. சுகுணா சிக்கன் என்று தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு சிக்கன் கம்பெனிக்கு இங்கே தான் இந்த ஃபேக்டரி இருக்குது, இங்கே இஸ்லாமிய முறைப்படி ஹலாலான முறைப்படி தான் அறுக்கப்படுகிறது என்று ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அந்த சுகுணா சிக்கன் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் தான் KFCக்கும் மெக்டொனால்டுக்கும் நாங்கள் சப்ளை செய்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய சுகுணா சிக்கனுடைய அவர்களுடைய அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தான் KFCக்கு மெக்டொனால்டு சப்ளை பண்றோம் என்று. சரி, சுகுணா சிக்கன் சொல்கிறார்கள் நாங்கள் தான் சப்ளை பண்ண, KFC சொல்கிறார்கள் சுகுணா சிக்கன் தான் எங்களுக்கு தர்றாங்க, சுகுணா சிக்கனை போய் கேளுங்க. சுகுணா சிக்கனை போய் கேட்டா, நாங்க மடத்துக்குளத்துல ஃபேக்டரி வச்சிருக்கோம், மடத்துக்குளம் ஜமாத்துல லெட்டர் கொடுத்துருக்கோம், அவங்களை போய் கேளுங்க. உடனே மடத்துக்குளம் செக்ரட்டரியோடு தொடர்பு கொண்டு, எதனா சும்மா காமாசமா பார்த்துட்டுலாம் உங்கள்கிட்ட சொல்றது கிடையாது, மடத்துக்குளம் செக்ரட்டரியோட தொடர்பு கொண்டு 2-3 பேரை பிடிச்சி அந்த நம்பரை வாங்கி செக்ரட்டரி ஜவாஹிர் பாய் என்பவர்களோடு, ஜனாப் ஜவாஹிர் அவர்களோட தொடர்பு கொண்டு பேசிய உரையாடல், எனக்கும் அவருக்கு நடந்த உரையாடல் மக்காமஜி.com வெப்சைட்ல போடப்பட்டிருக்குது. போய் பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சு? அந்த சுகுணா சிக்கன் அந்த பள்ளிவாசலுக்கு, மடத்துக்குளம் பள்ளிவாசலுக்கு பெயரோடு, ஊரோடு, அட்ரஸோடு, செக்ரட்டரியோட பெயரோடு சொல்கின்றேன், அந்த மடத்துக்குளம் பள்ளிவாசலுக்கு அந்த சுகுணா சிக்கன் மாசம் மாசம் ஒரு டொனேஷன் கொடுக்கிறான், ரமதான்ல கஞ்சிக்கு காசு கொடுக்கிறான். இதை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், நாங்க அங்க அறுக்கிறது பூரா ஹலால் தான். நான் அந்த செக்ரட்டரி கேட்கிறேன், எனக்கு நடந்த உரையாடலை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி மக்காமஜி.com வெப்சைட்ல போட்டுருக்கேன், போய் பாருங்க. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இது உங்களுடைய மடத்துக்குளம் பிரச்சனையோ அல்லது உங்களுடைய பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பிரச்சனையோ அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சுகுணா சிக்கன் நீங்க சப்ளை பண்றீங்க, சுகுணா சிக்கன் ஃபத்வா கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபத்வாவை தான் எல்லா KFC ஆலையும் போட்டுருக்காங்களே, அப்படிங்கும் பொழுது நீங்க முறையா பார்த்து ஃபத்வா கொடுத்தீங்களா? நாங்க பார்த்தா ஃபத்வா கொடுத்தோம். சரி, எத்தனை பேர் அங்க முஸ்லீம்கள் வேலை செய்யறாங்க? 2 பேர் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம், நம்ம ஊர் பசங்க தான் 2 பேர் தான் அறுக்குறாங்க. எத்தனாயிரம் கோழி அறுக்குறாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 30,000 கோழி அறுக்குறாங்க. எங்க 30,000 கோழியை 2 பேர் சேர்ந்து எப்படிங்க அறுக்க முடியும் ஒரு நாளைக்கு? பதில் இல்ல. ஆமா, வாஸ்தவம் தான். அப்புறம் இல்ல 4 பேர் இருக்கிறாங்க, சரி 4 பேரா இருக்கட்டுங்க, 30,000 கோழியை ஒரு நாளைக்கு 4 பேர் எப்படி அறுக்க முடியும்? இல்ல ஒண்ணுமே இல்லாததுக்கு 4 பேராவது இருக்கிறாங்கல்ல. அவர் பதில், முழுக்க முழுக்க காஃபிரா அறுப்பதற்கு பதிலாக ஒரு 4 பேரா முஸ்லீம் இருக்கிறாங்களே, சரிங்க முஸ்லீம் அறுக்கக்கூடியதை மட்டும்தான் சுகுணா சிக்கன் KFCக்கு சப்ளை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது ஏதோ உங்க மொஹல்லா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, அவன் தர 5,000 10,000க்கு ஆசைப்பட்டு நோம்பு கஞ்சி காசு தராங்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த முஸ்லீம்களை தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டு முஸ்லிம்களுடைய உணவை ஹராமாக்கக்கூடிய ஒரு பஞ்சமா பாதக காரியத்தை செஞ்சுட்டு இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீங்க பதில் சொல்றீங்களா என்று கேட்டால் அவரிடத்தில் பதில் இல்லை. எதற்காக சொல்றீங்க சகோதரர்களே? இப்ப புரிஞ்சுக்கங்க, KFC போடக்கூடிய அந்த ஃபத்வா ஒரு ஃபோர்ஜரியான ஃபத்வா, உண்மையான ஃபத்வா அல்ல. ஏதோ ஒரு மடத்துக்குள்ள ஒரு கிராமத்திலே அவன் தர 5000 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நோம்பு கஞ்சி காசு தராங்கிறதுக்காக வேண்டி இவர்கள் பள்ளிவாசல் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இங்க அறுக்கப்படுது ஹலால் தான் சொன்னா நீங்க நேர்ல போய் பாத்தீங்களா? கணக்கு எடுத்தீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் கோழி அறுக்குறாங்க? 10,000 கோழி முஸ்லீம் தான் இருக்கிறாங்களா? 10,000 கோழி அறுக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் வேலை நியமிக்கப்பட்டிருக்காங்களா? இந்த எந்த கேள்விக்கும் அவங்ககிட்ட விட கிடையாது. ஏதோ எங்கள்கிட்ட கேட்டாங்க, எழுதி கொடுத்து ஏதோ எங்களுக்கு ஏதோ டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கான். சொல்ல யோசிச்சு பாருங்க, இது முஸ்லீம்களுடைய தக்வாவோட சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு. நம்ம இந்த ஹராமான கறியை சாப்பிட்டு இருந்தா நம்முடைய துஆக்கள் கபூலாகுமா? எந்த அளவுக்கு என்றால் இந்த KFC நிறுவனமோ மெக்டொனால்ட் நிறுவனமோ பிஸா நிறுவனமோ ஓபனாக டிக்ளேர் பண்ணதற்கு தயாராக இல்லை. நாங்கள் ஒரு முஸ்லிமை வைத்து தான் அறுக்கிறோம், நாங்கள் ஹலாலாகத்தான் அறுக்கிறோம் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணதற்கு தயாராக இல்லை. KFC தொடர்பு கொண்டு ஹலால் போர்டு போட்டு வச்சிருக்கீங்க, இது என்ன ஹலால் கேட்டா அதை பத்திலாம் எனக்கு தெரியாது சார், எங்க மேனேஜர் போட சொன்னார் போட்டோம். இங்க சாப்பிட ஒரு முஸ்லீம்களே அதை பத்தி கேட்கறது இல்ல, நீங்க அதை கேக்குறீங்க? அவங்க இடத்துல பதில், புர்கா போட்டு தொப்பி போட்டு ஹாஜியாரன் சாப்பிட்டு போறாரு, அவங்களே அதை பத்தி கவலைப்படுறதுல கேட்கறது இல்ல, நீங்க யாரும் கேக்குறீங்க? இத அருமை சகோதரர் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இந்த KFC சிக்கன் ஏதோ ருசியா இருக்குதுங்கிறதுக்காண்டி இந்த நாக்கை விட்டு இறங்கி விட்டால் நரகலாகிவிடக்கூடிய பொருள் அது. 2 இன்ச் நாக்கை விட்டு இறங்கி விட்டால் நசுத்தமாகக்கூடிய நஜீஸாகக்கூடிய பொருள். நீங்க சாப்பிட்டு விட 2 இன்ச் சாப்பிட்டு இறங்குறதுக்கு அப்புறம் அதை வாந்தி எடுத்து திரும்ப கொடுத்தா எவனும் வாங்க மாட்டான், நாய் கூட சாப்பிடாது அந்த உணவை, வாந்தி எடுத்த உணவை. அப்படிப்பட்ட இந்த நாக்கின் ருசிக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி காஃபிர்களால் அறுக்கப்படக்கூடிய அந்த KFC சிக்கனையோ அல்ல மெக்டொனால்டையோ அல்ல பிஸா ஹட்டையோ ஒரு முஸ்லிம்கள் சாப்பிடுவது எந்த விதத்துல நியாயம் இது? பிறகு நம்ம எப்படி அல்லாஹ் அல்லாஹ் ஐயா அல்லாஹ்ட கையேந்தி துஆ கேட்டா எப்படி துஆ கபூலாகும்? எப்படி அல்லாஹ் நம்ம துஆவை ஏற்றுக்கொள்வான்? ஆக அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹலால் பையின் வல் ஹராமு பையின். ஹலாலையும் அல்லாஹ் தெளிவாக்கி விட்டான், ஹராமையும் அல்லாஹ் தெளிவாக்கி விட்டான். இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் ஹராம், அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் நமக்கு. பைனஹுமா முஸ்தபிஹாத், இரண்டுக்கும் இடையில சில விஷயங்கள் இருக்கின்றன, சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள். இரண்டிற்கும் இடையே இருக்கின்றன சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன்ரா ஹவுலல் ஹிமா, ஒரு நீண்ட ஹதீஸ் சுருக்கமா சொல்கிறேன், யார் அந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்களுக்கு விலகிக் கொள்கிறாரோ அதுதான் தக்வாவோடு சம்பந்தப்பட்டது. ஏன் KFC சாப்பிட்டா செத்து போயிடுவோமா? ரமலான்ல KFC வச்சு இஃப்தார் செய்யாட்டா இஃப்தாரே கூடாதா, நோம்பே கூடாதா? ஏன் அதை தவிர்க்க முடியாதா நம்மால்? அன்புக்குரியவர்களே, எதற்காக சொல்கின்றால் யூத நஸ்ரானிகளுடைய கம்பெனிகள், சொல்ல போனால் அவர்களுடைய